இன்று 20/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. சஷ்டி திதி காலை 8:29 வரை. அஸ்த நட்சத்திரம் காலை 12:07 வரை. மேசராசினியர்களே, இன்றைக்கி உங்களுக்கு கவலைகள் எல்லாம் போயிடும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்தித்து எது நல்லது எது கெட்டதுன்னு நினச்சி வாழ்ந்த உங்களுக்கு இன்றைக்கி இதுதான் நல்லது அப்படின்னு சில முடிவு எடுப்பாங்கள்ல, அந்த முடிவு எடுத்துட்டு ரொம்ப அமைதியாக அடக்கமாக மனசில் தெளிவாக சில முடிவு எடுத்துகிட்டு இன்றைக்கி குடும்பம் முக்கியம், சொந்த பந்தம் முக்கியம், வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள்லாம் முக்கியம் இல்லை, எல்லாம் சரியில்லைன்னு மனம் திருந்துவாங்க பாருங்கள். அந்த மனசை திருந்தி வாழக்கூடிய நாள் தான் இந்நாள். காரணம் கோச்சா ரீதியில் பார்த்திங்களா, இன்றைக்கி நடக்கிற நட்சத்திரம் உங்களை மன ரீதியில் டிசிப்ளின் ஆக்கும், ஒழுக்கமான ஒரு நபராக மாற்றிடுதுங்க. காரணம் இப்படி தான் வாழ்க்கை வாழணுன்னு ஒரு லட்சியத்தை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் எல்லாத்துக்குமே ஒரு எதிர்காலம். இன்றைக்கி உங்களுக்கு தனம் வரவும் சரிங்க, வரக்கூடிய செய்திகளும் சரி உங்களுக்கு மனசை நிம்மதிப்படுத்தும், மனசை மனசை லேசாக்கும், குடும்பத்தில் கௌரவத்தை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த கலை சம்பந்தமான துறை உங்களுக்கு இன்றைக்கி உதவிகரமாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் போகலாமா வரலாமா அப்படின்னு யோசித்தா வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்திசாலித்தனத்தை நீங்களே பார்ப்பீங்க, நீங்களே உணர்வீங்க. காரணம் என்னென்னா, நம்ம இதுவரையிலும் எடுத்த முடிவே எதுவும் சரியில்லையே, மனைவி ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்றைக்கி அதை செயல்படுத்தினேன், அது பாரு இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி ஏற்படுத்து, தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது, இந்த மாதிரி நினச்சி குடும்பத்து மேலே அதிக பற்றுதல் வைப்பீங்க. மனைவியை சொல்லே மந்திரமும் தந்திரமும் அங்கே தான் அடங்கியிருக்குதுங்க. அதான் வாழ்க்கை துணைவின்றாங்க. உங்களுக்கு துணையாகவே இருக்கக்கூடியவங்க யாருன்னா மனைவி தான். பாசத்து காமிக்கிறது பூராமே தாய். தாயும் மனைவியும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு முக்கியமான ஒரு நபர். அதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்நாள். வழக்கு வியாஜியங்கள் இருந்தது பாருங்கள், ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க, அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கின்ற ஒரு நன்னாள். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா பச்சை. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணத்துக்கு இன்றைக்கி அது வழி கிடைக்கும். வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனவன்லாம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே விட்டு கொடுத்துட்டு தான் போயிட்டு இருந்தீங்க. ஆனால் சில இடங்களில் சில வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா மிதுன ராசி இருந்தாவே தத்துவ ஞானிகள் பிறக்கின்ற ராசி இன்ப ராசி. களவும் கற்று மரன்றதை உணர்வீங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்றது உணரக்கூடிய இந்த நாளில் மனைவி மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்ற ஒரு சபதம் எடுக்கின்ற ஒரு நன்னாள். அதே மாதிரி தனத்தை எப்படி பக்குவப்படுத்தி செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணக்கூடாதுங்கிறத கற்றுக்கக்கூடிய நன்னாள். அதே மாதிரி பூர்வஜன்ம புண்ணியம், குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்ற எண்ணமே இப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கும். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே எதிர்பாராத ஒரு புண்ணியம் பண்ண ஒரு நாளாக விளங்கும். என்ற உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 7, 9.
அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. கடகராசி நேயர்களே, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் குரு உங்கள் ஜென்மத்தில் தான் இருக்குது. அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கின்ற ஒரு நன்னாள். தனவான்களோடவே சேர்ந்துட்டுருப்பீங்க. பெரிய பெரிய பணக்காரர்களுடைய நட்பு, உழைப்பாளிகளுடைய நட்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். உன்னதமான ஒரு தொழில் ரீதியில் நீங்கள் முதலீடு செய்து ஒரு பெரிய பொருள் ஈட்டு, பொருள் வரவு, சொத்து சேர்க்கை உருவாகக்கூடிய அந்த அந்த ரூட் கிளியர் ஆகிடுச்சு இன்றைக்கி உங்களுக்கு. அதன் மூலிமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு கையெழுத்து ஒப்பந்தமாகக்கூடிய ஒரு நன்னாள். எதையுமே தாங்குகின்ற உங்களுக்கு சில நேரங்களில் சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கடகராசி பொறுத்தளவு பார்த்திங்களா, சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய இடம். சந்திரன் சொன்னாவே மனதுக்காரகன், வலதுபிறை தேய்பிறை அப்படின்றது சந்திரன் மட்டும்தான். 5 நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. 5 நாளைக்கு பார்த்திங்களா அப்படியே மனம் குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவும். இது எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, தாயின் சொல்லை தட்டாதே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இதெல்லாம் இருக்குது. தன்னிச்சையாக சில முடிவு எடுக்கக்கூடியதை உங்களால் பாதிச்சுது. இன்றைக்கி அது எல்லாம் மாறி ஒரு உன்னதமான அபரிமிதமான வளர்ச்சியை அடைக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், சிவப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சந்திர பகவான். சிம்ம ராசி நேயர்களே, எதற்கும் அஞ்சவே கூடாது அப்படிங்கிற முடிவெடுக்கின்ற இந்நாளில் சில விஷயங்களுக்கு அஞ்சு தான் தீரணும்னு ஒரு முடிவெடுப்பீங்க. என்ன அஞ்சணும் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா சூரியன் எப்பவுமே உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ராசி உங்களை வச்சு பல பேர் முன்னேறக்கூடிய ராசி தான் சிம்மராசி. அரவணைச்சு போகக்கூடிய ராசி. இன்று நீங்கள் அரவணைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்களா புதுமையாக இருக்கும், புத்துணர்ச்சி கொடுக்கும். வசதி வாய்ப்புகளே எப்பவுமே வாழ்க்கை இல்லைங்க. நண்பர்களோட சரிங்க, வெளி வட்டார பழக்க வழக்கங்களும் சரி, சமூக விஷயங்களும் சரி, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் உங்களுக்கு இன்றைக்கி கௌரவத்தை உண்டாக்கும். நீங்கள் பொது வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்டு புகழும் செல்வமும் செல்வாக்கையும் பெறுவீங்க அப்படின்றது இன்றைக்கி உறுதி பண்ணக்கூடிய ஒரு நன்னாள். அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் காளி தேவி. கன்னி ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் குடும்பத்தை காக்கும், உங்கள் குலத்தை காக்கும். நாம் காக்குன்னு சொல்கிறது எப்படின்னா பாதுகாக்கும். நல்லவராக இருப்பீங்க, நீங்கள் வல்லவராகவும் இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே தெரியும். ஆனால் உங்களுடைய செயல்கள் பார்த்திங்களா கோச்சார் ரீதியில் 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சுயநலமாக செயல்படுறாருன்ற மாதிரி பேசிக்கிறவாங்க. நீங்கள் 2 காதையும் மூடிட்டு உங்களுடைய செயலை மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 1000 பேர் உங்களை எதிர்த்தாலும், 1000 பேர் புறம் பேசினாலும் நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்கன்றது உங்கள் உள்ளத்துக்கு தெரியும். அது இன்று உங்களுடைய வாழ்க்கையிலேயே பெரிய அஸ்திவாரத்தை போடும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, ஊதா. நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு பரமாத்மா. துலாம் ராசி நேயர்களே, நாணயமும் நாணயமும் 2 இருக்குதுங்க. நாணயம்னா நம்ம பழகிறத வச்சு நாணயம், இன்னொரு நாணயம்னா காசு. உங்கள்கிட்ட அது இருக்குங்க. எப்பவுமே ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. அந்த வாக்கு எப்படி கொடுப்போம், யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா துலா ராசியில் இருந்தால் அவங்களுக்கு எப்போவுமே நீதி கொட்டி கிடக்கு. அதில் நல்ல நீதியும் கெட்ட நீதியும் இருக்குதுங்க.
தவறான செயல்முறைப்படுத்தும் போது தவறான நிதி கிடைக்கும், உண்மையாக இருக்கிறவனுக்கு உண்மையான நிதி கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி உண்மையான நீதி வாங்குவீங்க, உங்கள் குடும்பம் உங்கள் கோத்திரத்துக்கு பெருமை சேர்ப்பீங்க, பொன் பொருள் சேரும், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வரும், பெரிய மனிதர்களுடைய பாராட்டு கிடைக்கும், மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. தேவையில்லாத செலவுகளை வந்து கட் பண்ணிவிட்டு தேவையான செலவு மட்டும்தான் செய்வீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ கற்பகாம்பிகை. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் தேவைக்கேற்ப பணம் சேரும், செல்வாக்கு உயரும், உங்கள் சொல்லுக்கு சமூகத்திலும் சரி கட்டுப்பாடும், சமூகத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நீங்கள் போடும் திட்டங்களுக்கு மற்றவர்கள் துணையாக இருப்பார்கள். எப்பவுமே விருச்சிக ராசின்னு சொன்னாவே பார்த்திங்களா 2 கூடையவர் 5 கூடையவரும் பார்த்திங்களா வாக்குஸ்தானாதிபதியும் பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதியும் குருவாக வரனால, அந்த குரு உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல இருக்கிறனால ஓடனவனுக்கு 9ல் குரு. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து செல்வம் செல்வாக்கு எல்லாமே தேடி வரும். 5ஆம் இடத்தில் இருக்கிற கோச்சார ரீதியில் இருக்கிற சனி பகவான் சிறு சிறு மந்தத்தை ஏற்படுத்தும். மன உளைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், குழந்தைங்க நினச்சி ஏதோ மன உளைச்சல் நீங்களாகவே உருவாக்கி கொள்கிறது தான் தவிர உண்மையான மன உளைச்சல் இல்லை. ஏன்னா குரு பார்க்குது சனியை. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடுபவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த நுணுக்கமான துறை, என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி துறை உள்ளவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய விருதுகளும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 5, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு கருநீலம். நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, அர்ஜுனனுடைய பிறந்த ராசியில் பிறந்துட்டோம். எப்பவுமே நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையோடு வாழக்கூடியவங்க. அந்த கட்டளைன்றது எதுன்னா உங்களுக்குள்ளே போட்டுக்கிட்ட கட்டளை. யாருடைய பேச்சையும் கேட்காம சுயமாக சிந்தனை பண்ணி சுயமாகவே வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் இந்த தனுசு ராசிக்காரங்க. இன்றைக்கி பார்த்திங்களா 4ஆம் இடத்துல இருக்கிற சனி, தாயாருடைய ஆசீர்வாதம் அப்பப்போ வாங்கிக்கணும். தாயார் தான் ராசியாதிபதியும் குரு, 4ஆம் அதிபதியும் குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கும்போது 8 திக்கும் உங்களுக்கு புகழ் வரணும்னா தாய் தான் வழிபடணும். தாயை கும்பிடு. வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றம். பெத்த வயிறு வந்து எப்பவுமே குளுமையாக இருக்கணும். அது இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்களா வாழ்க்கையில் முன்னேற்றலாம். அதே நேரத்தில் பார்த்திங்களா வியாபாரிகளுக்கு வந்து பெரிய வளர்ச்சி. எந்த தொழில் பண்ணாலும் சரிங்க, அதில் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும். அதே மாதிரி கலைத்துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து புகழ் பெறக்கூடிய யோகம். செய்கின்ற தொழில் கூட்டு தொழிலாக இருக்கணும், அதை மாற்றிக்கலான்னா கூட்டு தொழிலிருந்து மாற்றிக்குங்க. அப்போ வெற்றி மேல் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு பச்சை. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியை தரும். காரணம் ராசியாதிபதி 3. ராசியாதிபதி 3 அமர்ந்தால் வெற்றி ஸ்தானம். ஒரு வெற்றி நடக்குதுன்னா அது காரணம் நீங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது உண்மை. ஏன்னா இன்றைக்கி அது நடக்கும். குரு பார்க்கப்பட்டதுனால. குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியம் மேம்படும். சிறு சிறு கைகால் வலி, வயிற்று உபாதைகள் இருக்கும், அது அப்பப்போ சரியாக போயிடுங்க. உடம்பில் ஏதாவது வரும், வலிச்சாதானே உடம்பு. அதனால் ஒன்றும் அது ஒரு பெரிய நோயின்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் அது சரியாயிடும். காரணம் வந்து இப்போ நடக்கிற
கோச்சார் ரீதியில் வந்து மன உளைச்சல் நீங்களாகவே உற்பத்தி பண்ணிக்கிறீங்களே தவிர கிரக கோளாறுலாம் இல்லை. அது வந்து இப்போது சுமூகமான முறையில் இருக்குது கிரக கோச்சாரம்லாம். அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய வளர்ச்சி பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க, பெற்றோர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடந்தேறும். இந்த புத்திர பாக்கியம் வந்து முக்கியமான மேட்ருங்க. ஏன்னா புத்திர காரகனை யாருன்னா குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கும்போது புத்திர பாக்கியம் தடையாகவே இருந்ததுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடச்சிடும். இது இன்னொரு விஷயம் பார்த்திங்களா, பொது விஷயங்களில் அரசியல்வாதிகளுக்கு வந்து பதவி தேடி வரும். அது ஒரு பெரிய விசேஷமான ஒன்றுங்க. கலை, இலக்கியம், அரசியல் இது மூணும் கலந்தவங்களுக்கு மிகப்பெரிய விருதுகள் கிடைக்கும். என்று அதிர்ஷ்டகரமான எண் 5, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பச்சை அம்மன். கும்பராசி நேயர்களே, மனதிற்கேற்ற மணவாளன் கிடைப்பார் என்று. இதுவரையிலும் பெண்கள் வந்து வாழ்க்கையிலேயே வந்து என்ன நம்மளுக்கு திருமணம் தடையாகவே இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி குழம்பிட்டு இருந்த பெண்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் வந்து சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார், செவ்வாய் பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து கிரக பிரச்சனையில் பார்த்திங்கன்னா 7.5 சனியில் பாத சனி. அது என்னென்னா காலை மட்டும் அடிக்கடி பார்த்துக்குங்க, அங்கங்கே அடிப்படும், அங்கங்கே போகிறவங்க இடிச்சிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தான். அதே மாதிரி பேசுறதில் கூட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடணுமோ, நம்ம திடீர்னு கோச்சிக்கிறோமோ இன்னொருத்தர் மேலே. ஏன்னா 2ஆம் இடத்து சனி இருந்தாவே டப்பு டப்புன்னு பேச்சு சொல்லும். அது ஜென்மத்தில் வேறு ராகு உட்காந்துருக்காரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு, இன்னையுடைய கோச்சார் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு கௌரவங்கள் அதிகரிக்கும் என்று. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், மரகத பச்சை. நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். மீனராசி நேயர்களே, இன்று உங்களுடைய தனிமை உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். என்றைக்குமே தனிமையில் வந்து இனிமை காண்பது தான் வந்து மீனராசிக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அது வந்து நடக்குங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது என்னென்னா இதில் எது நல்லவன் யார் கெட்டவன் தெரியாமையே பழக ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி தான் பழகுனீங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தனிமையை வந்து அதிகமாக விரும்பி இதில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்போ கூட பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்காக தான் நீங்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுவீர்களே தவிர உங்களுக்காக நீ எதுவும் செஞ்சுக்கிறதுக்கு இல்லை. குடும்பமாக நல்லா இருக்குது, ஓகே. குடும்பத்தில் 25% இருக்குன்னா வெளியில் 75% இருப்பீங்க இன்றைக்கி. அப்போ என்ன காரணம்னா அக்கறை, சமூக அக்கறை இன்றைக்கி அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். எப்பவுமே புகழ்ந்துகிட்டே இருந்தாவே இந்த ராசிக்கு வந்து ரொம்ப உற்சாகமாகவே இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு புகழ்ச்சி மிக்க ஒரு நன்னாள் தான் இந்நாள். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள்.